السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم بالفرقان المجيد: ولو أنهم آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض إلى آية آخر. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال عليهم الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளில் அல்லாஹுடைய அருளையும் ரஹ்மத்துக்களையும் பெறுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தனது அருளையும் ரஹ்மத்துக்களையும் பரக்கத்துக்களையும் முழுமையாக நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. இறை இல்லமாம் கஅபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாழ்ந்து அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகள் ஏற்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 விதமான வழிகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதில் 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். பாக்கி இருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்பட வேண்டுமா? பெரியவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு நீங்கள் முதன்மை கொடுங்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்கள் ஏற்படும் என்றார்கள். இரண்டாவதாக, உறவினர்களை நீங்கள் சேர்ந்து வாழ்வதினால் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வாழ்வில் பரக்கத்து ஏற்பட 3வது வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், நீ எதை கொடுத்தாலும் பரக்கத்தாக கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்பதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கத்துக்களை தரக்கூடியவனாக இருக்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த இருவர்களும் தம்பதிகள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியூர் சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே இவர்களுடைய பிள்ளை இறப்பை தழுவுகின்றார்கள். அபூ தல்ஹா அவர்கள் வருவதற்குள்ளாக அடக்கம் செய்து அதற்குண்டான காரியங்களை செய்து முடிக்கின்றார்கள்.
அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியூரிலிருந்து திரும்புகின்றார்கள். கணவர் வெளியூரிலிருந்து வந்ததும் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற துக்க செய்தியை சொல்லாமல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்துகின்றார்கள். நல்ல உணவுகளை சமைத்து போடுகின்றார்கள். இரவு நேரத்திலே கணவன் மனைவியுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் திருப்திகரமாக முடிக்கின்றார்கள். இதுவெல்லாம் நிகழ்ந்ததற்கு பிறகு கணவனிடத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உங்களிடம் யாராவது ஒருவர் கொடுத்ததை திருப்பி கேட்டால் கொடுப்பீர்களா மாட்டீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது கணவர் அபூ தல்ஹா, எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? திருப்பி கேட்டால் திருப்பி கொடுப்பதுதானே வளமையாக ஒன்று என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய நேரத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் நமக்கு பிள்ளையை கொடுத்தான், அவனே எடுத்து கொண்டான் என்ற செய்தியை வந்தவுடன் சொல்லாமல் அவர்களை திருப்திப்படுத்தி அதற்கு பிறகு இந்த செய்தியை சொல்கின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள். ஏன் உடனே இந்த செய்தி என்னிடத்தில் சொல்லவில்லை என்பதாக சொல்லி உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தியை சார்ந்த விஷயங்களை பெருமானாரிடத்திலே பரிமாறுவதற்காக வேண்டி செல்கின்றார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லகுமா ஃபி காபிரி லைலத்திகுமா, நேற்று நீங்கள் இரவு கூடியதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே பரக்கத்து செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பிள்ளை இறப்பை தழுவி விட்டார், இதற்கு மிக சிறந்த ஒரு பகரத்தை தருவானாக என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள். பொறுமையாக நீங்கள் வெளியூரிலிருந்து வந்ததும் உடனே பதறாமல் பதட்டப்படாமல் உங்களுடைய மனைவி பொறுமையோடு இந்த செயலை செய்ததற்கு பிரதி பகரமாக நல்ல ஒரு சந்ததியை அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தம்பதிகளுக்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்று நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், நல்ல ஒரு சந்ததியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிக சிறந்து விளங்கினார்கள் என்று வரலாற்று குறிப்புகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. எல்லோரும் போற்றும் புகழும் அளவிற்கு அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகள் ஏற்படுவதற்கு மூன்றாவது காரணம், எதை அல்லாஹ் நமக்கு தந்தானோ அதிலே யா அல்லாஹ் எனக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துக்களை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறார். நான்காவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படுவதற்கு நம்மிடம் எது இருக்குகின்றதோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதினால் அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துக்களை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனக்கு மட்டும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும் என்ற குறுகிய மனப்பான்மை இல்லாமல் எல்லோருக்கும் நாம் கொடுத்து பகிர்ந்து வாழும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதிலே அதிகப்படியான பரக்கத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தஆமுல் வாஹிதி, ஒருவருடைய உணவு, யக்ஃபி இஸ்னைனி, அது 2 பேர்களுக்கு அது போதுமானதாக ஆகும். பகிர்ந்து கொடுப்பதின் காரணமாக, பிறருக்கு நாம் கொடுத்து உதவுவதின் காரணமாக ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு யக்ஃபி இஸ்னைனி, அது 2 பேர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமான உணவாக ஆக்குவான். அப்போ
கொடுத்து பகிர்ந்து நாம் உண்ண வேண்டும் என்ற அந்த குணத்தின் காரணமாக அல்லாஹ் அதிலே பரக்கத்தை ஏற்படுத்துகின்றார். நம்மிடத்திலே 2 நபர்களுக்கு போதுமான உணவு இருக்குகின்றது, மற்றவர்களுக்கும் கொடுத்து நாம் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் கொடுக்குகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே பரக்கத்துக்களை ஏற்படுத்தி 4 நபர்கள் உண்ணும் அளவுக்குண்டான உணவை அங்கே ஏற்படுத்துவான், அதிலே பரக்கத்துக்களை தருவான் என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உணவில் மற்றவர்களுக்கும் அதை பகிர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செயல்படும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதிலே அபரிதியான பரக்கத்துக்களை அவன் தருவதாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான குடும்பம் அல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய குடும்பம். பெருமானார் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது எண்ணிலிருந்து அவர்களிலிருந்தும் நான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய குடும்பம் சார்ந்த செய்திகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சிறப்பித்து சொன்னார்கள்? இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அஷ்அரி கூட்டத்தார்கள் உணவை பகிர்ந்து தரக்கூடிய பண்பு அவர்களிடத்தில் இருந்தது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பகிர்ந்து சாப்பிடுவது என்னுடைய குணம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவர்களிடத்தில் இருப்பதின் காரணமாக அவர்கள் என்னுடைய குடும்பம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நம்மிடத்தில் எது இருக்குகின்றதோ அதை பிறருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே பரக்கத்துக்களை தருவான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வாழ்வில் பரக்கத்து ஏற்படுவதற்கு 5வது விஷயமாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குடும்பத்திலே சாப்பிடும் பொழுது எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துக்களை தருகிறார். அருமையானவர்களே, இன்று நம்முடைய குடும்பத்தில் நாம் உணவை சாப்பிடக்கூடிய விதங்கள் எவ்வாறு இருக்குகின்றது? ஆளுக்கு ஒரு டைம். இப்படி பிரிந்து சாப்பிடுவதனால் அதிலே பரக்கத்துகள் கிடையாது. குடும்பத்தார்களோடு சேர்ந்து அமர்ந்து நாம் கூட்டாக சாப்பிடும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதிலே பரக்கத்துக்களை தருவான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய தொழிலை செய்யக்கூடியவர்கள் பல பிஸியான அந்த நேரம் குடும்பங்களிலே இன்று ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்லாமல் போய்கின்றது. அதனால் பரக்கத்துக்களை இழந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா நஅகுலு வலா நஸ்பஉ, நாங்கள் நிறைய சாப்பிட்றோம். இன்னா நஅகுலு, நாங்கள் நிறைய சாப்பிடுகிறோம் யா ரசூலல்லாஹ், வலா நஸ்பஉ என்றால் எங்களுடைய வயிறு நிறையிறதில்லை. நிறைய சாப்பிட்றோம், அது நல்லா தெரியுது, ஆனால் எங்களுடைய வயிறு நிறைவதில்லை யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்தும் தகுலூன தத்தஃபர்ரகூன், எல்லோரும் நீங்கள் தனித்தனியாகவா சாப்பிடுகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக சாப்பிடுகிறோம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்மஉ அலா தஆமிக்கும், நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒன்றாக சாப்பிடுங்கள், எல்லோரும் சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வதுகுரு இஸ்மல்லாஹி அலைஹி பிபாரக்கலக்கும் அலைஹா, அதே போன்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மொழிந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற பிஸ்மில்லா திருநாமத்தை சொல்லி நீங்கள் சாப்பிடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே பரக்கத்து செய்வான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குடும்பத்தார்களோடு நாம் சாப்பிடும் பொழுது சேர்ந்து சாப்பிட வேண்டும். அதே போன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது பிஸ்மில்லா வ அலா பரக்கத்தில்லா என்ற வார்த்தைகளை சொல்லி நாம் சாப்பிடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்கின்றான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அருமையானவர்களே, இந்த ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 நபர்கள் 5 நேரங்களில் சாப்பிட்றோம். எல்லாரும் ஒன்றாக இணைந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். அதிலே தான் பரக்கத்து இருக்குகின்றது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்வில் பரக்கத்து ஏற்பட 6வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை, நீங்கள் உங்களுடைய வீட்டில் நுழையும் பொழுது சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் நுழையுங்கள். அதே போன்று வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேறும் போதும் சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் நுழைவதினால் அல்லாஹ் பரக்கத்துக்களை ஏற்படுத்துகின்றான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு பெல்ல அடிச்சுட்டா அது சலாம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய நாவிலிருந்து அந்த சலாம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே இருக்குகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லது வெளியிலே நாம் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு துவா செய்யுங்கள் என்ற வார்த்தைகளை நாம் சொல்லிவிட்டு செல்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வீட்டில் நுழையும் பொழுது சலாம், வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் சலாம் சொல்லிவிட்டு நாம் செல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்கின்றான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை நாம் கடைபிடிக்க தவறும் பொழுது பரக்கத்துக்களை இழக்க நேரிடுகின்றது. இதை நாம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் பரக்கத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்பட்டது என்று சொன்னால் மன நிறைவான வாழ்க்கையை தருவான் என்று சென்ற வாரமே நாம் குறிப்பிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்ல பைத்தஹு வ ஸல்லம ஃபஹுவ லாமினுன் அலல்லாஹ். யார் வீட்டினுள் நுழையும் போது சலாம் சொல்கின்றார்களோ அவர் அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் வந்து விடுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நாம் வீட்டிலே நுழையும் பொழுதும் சரி, வீட்டிலிருந்து நாம் வெளியே செல்லும் பொழுதும் சரி, வீட்டார்களுக்கு சலாம் சொல்லி நாம் வெளியேறுவதும் நுழைவதும் இது பரக்கத்திற்கு காரணமாக இருக்குகின்றது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன் ஆஷ ருஹிக வ குஃபியா. அப்படி சலாம் சொல்லி அவர் நுழைந்தால் அல்லது வெளியேறும் போதும் சலாம் சொல்லி செல்லக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர் வாழ்ந்தால் மன நிறைவான வாழ்க்கையை அவர் வாழ்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ இன் மாத்த, அப்படி அந்த பழக்கத்தோடு அவர் செயல்பட்டு அவர் மௌத்தை தழுவி விட்டால் தஹலல் ஜன்னா, நேரடியாக அவர் சொர்க்கம் செல்வார் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது சிறிய விஷயம், அதை ஞாபகத்தோடு நம்முடைய வீட்டில் நுழையும் போதெல்லாம் சலாம் சொல்வது, வீட்டிலிருந்து வெளியே நாம் செல்லும் போதெல்லாம் சலாம் சொல்லிவிட்டு செல்வதினால் மன நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்றது. மரணித்து விட்டால் நேரடியான சொர்க்கம். இதை விட பாக்கியம் நமக்கு என்ன? அருமையானவர்களே, சின்ன விஷயத்தை நாம் வாழ்நாளில் நாம் கடைபிடிக்க தவறும் பொழுது இந்த பரக்கத்துக்களை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாம் சொல்வதினால் பரக்கத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் தருகின்றார். 7வது விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்பட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதிலே நாம் திருப்தி கொள்வது. எதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானோ அதிலே திருப்தி கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது எனக்கு மிக சிறந்தது என்ற போதும் என்ற மனப்பான்மையோடு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை நாம் புகழும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதிலே பரக்கத்துக்களை வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கேட்டால் என்னத்தை சொல்றது, வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு. ஒரே கைகால் வலி, முட்டு வலி, அந்த வேதனை இந்த வேதனை, இப்படி புலம்பி தள்ளுகிறோமே தவிர அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நலவை யாருமே சொல்வது கிடையாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதில் மன நிறைவை போதும் என்ற மனப்பான்மை வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே பரக்கத்து செய்கின்றான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக நம்முடைய வாழ்வையில் பரக்கத்துக்கள் ஏற்பட 8வது வழிமுறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்தி மிக்க வாழ்க்கையை வாழ நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் இறை பக்தியோடு நாம் செயல்பட வேண்டும்.
நாம் பேசக்கூடிய பேச்சில், யாரை சந்தித்து நாம் பேசுகின்றோமோ அந்த பேச்சில் இறை பக்தியை நாம் கலந்து பேச வேண்டும். நம்முடைய பார்வை தீய பார்வையாக இல்லாமல் இறை அச்சத்தோடு இருக்கக்கூடிய பார்வையாக இருக்க வேண்டும். நம்முடைய வியாபாரம் அதில் இறை பக்தியோடு இருக்கக்கூடிய வியாபாரமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தக்வா உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பிரியப்பட வேண்டும். அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும். அப்படி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பரக்கத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருவதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். பரக்காத்தும் மின ஸமாஇ வல் அர்லி, வானம் பூமியில் என்ன பரக்கத்துகள் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொட்டி தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த 8 வழிமுறைகள் நம்முடைய வாழ்வில் பரக்கத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணகர்த்தாக்களாக இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான, மன நிறைவான, அபிவிருத்தியான வாழ்க்கையை அமைவதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே இதை நாம் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்களை அதிகமாக தர இருக்கின்றார். பரக்கத்து என்று சொன்னாலே பொருள் குறைவாக இருக்கும். அதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதிகமான நன்மைகளை, அதிகமான பயன்களை தருவார். இதுதான் பரக்கத். உதாரணத்திற்கு பொருளாதாரத்தில் ஒரு இடத்தில் ஒரு 100 ரூபாய் இருக்குகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 100 ரூபாயின் மூலமாக 1000 ரூபாய்க்கு என்ன செலவாகுமோ இந்த 100 ரூபாயிலே அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி செய்து விடுவார். இதுதான் பரக்கத்தானது. இந்த பரக்கத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது மன நிறைவுகள் ஏற்படும், மன நிம்மதிகள் ஏற்படும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முஹப்பத் ஏற்படும். சொர்க்கத்தை தருவதற்கு கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இதன் மூலம் நமக்கு வாக்குறுதியை தந்திருக்கின்றான். எனவே இந்த பரக்கத்தான வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா